குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இப்போ இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலனை தான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆகிடுச்சு, அது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இந்த டிசம்பரில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு 3 மாத காலம் வக்ர நிவர்த்தியாக இருந்து வரும். அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தின்ற போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல், அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது, அதுதான் வக்ரம் பெறுதுன்னு சொல்ல போகிறது. ஆனால் வக்ர நிவர்த்தின்ற போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்து தான் அந்த குரு வந்திருக்கார். அவர் பயிற்சி தன்னுடைய சொந்த வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வந்தார். திருப்பியும் வக்ரம் பெற்றார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க பலன் தான் கொடுக்க போகிறார். அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க, பாவகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் ஆட போகிறதில்ல. ஆனால் சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், வளபிறை, சந்திரன் இதெல்லாம் சுபகிரகங்கள்னு சொல்லப்படுது. அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். குணம் கெட்டு இருக்கிறது. வக்ரம் சொல்கிற சில பேர் நம்ம பேசின்னு இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான், வக்ரம் பிடிச்சிருக்கான், வக்ரம் பிடிச்சி அலையிறான், எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான், கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இப்படிலாம் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம். அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சி ஆக போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும், வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்லுவேன், அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, மார்கழி 4 டிசம்பர் 20 அன்றைக்கே தான் வக்ர நிவர்த்தி ஆச்சு. அது திருக்கணித பிரகாரம். அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் 31 கரெக்டாக இந்த 2023 டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி. இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம், எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணுறது கோயிலில் தான். அப்போ அந்த கோவிலில் வாக்கியப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் டிசம்பர் 31 வச்சுங்க. டிசம்பர் 31லேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார். நடுவில் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார். அது ஜனவரி 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் கொடுப்பார். ஏப்ரலில் தான் அவர் குரு பயிற்சி வருது. அது வரைக்கும் இந்த 3 மாத காலம் இந்த வக்ர நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு. அதனுடைய பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். குரு வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசி பற்றி சொல்ல போகிறேன். இந்த குரு வக்ர நிவர்த்தியால் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் நடந்து கொள்கிற விதம் எப்படி, அதெல்லாமே சொல்ல போகிறேன். அது இங்கே கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இருப்பேன். நீங்கள் ஓம் குருப்யோ நம நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாத்மான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி
தன்னோ அகோர பிரஜோதியாத். கடகராசிக்காரங்களுக்கு இப்போது குரு வக்ரமாக இருந்து இப்போ வக்ர நிவர்த்தியாக இருக்குது. பொதுவாகவே அவங்களுக்கு இப்போது குரு பயிற்சி அவ்வளோ சரியாக இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னாக்கா அவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தார். அது வக்ரம் பெற்ற போது பின்னோக்கி நகர்ந்தார். அப்போது 9ல் இருந்தார். அப்போது இந்த வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. திருப்பி பழையபடி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தியார்னா பழைய இடத்துக்கு வந்துடுவார். அப்போது முதல்ல இருந்த கஷ்டங்கள் தான் இப்போ தொடரப்போகுது. இருந்தாலும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி பெறும்போது அதனுடைய நல்ல குணத்தை தான் கொடுக்கும். அதுவும் இது சுபகிரகம் இல்லையா, குருன்றவர் சுபகிரகம். அதனால் அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்றம் இறக்கும்போது தான் இருக்க போகுது. ஏற்றமும் இறக்குமாக தான் இருக்க போகுது. அப்போது குரு 10ல் வந்துட்டாரே நம்மளுக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கேட்டுங்க. இப்போ குரு 10ல் இருந்தால் பதவி பாழ்னு சொல்லுது. அப்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது விரும்பி ஏற்றுக்குங்க. வேலை விஷயத்தில் பிரச்சனை வரும், வேலையை தூக்குற அளவுக்கு வராது. அப்போது அந்த நேரத்தில் சமயோசிதமாக யோசனை பண்ணி நான் இப்படி போயிடுறேன், அங்கே போயிடுறேன், இங்கே போயிடுறேன், நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றது ஒரு கணக்கு. அப்போது அதே கம்பெனியில் ஒரு வேறு பிரான்ச் இருக்குது, வேறு மாற்றலாம் போகணும், அங்கே நான் போய்க்கிறேன், நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ யோசிப்பாங்க அவங்களும், கண்டிப்பாக செய்யலாமே அப்படின்னு செஞ்சுருவாங்க. அப்போது வேலைக்கு காப்பாற்றிக்கலாம், நீங்கள் வேலை போகிறத காப்பாற்றிக்கலாம். அது இல்லாமல் கூட பணிபுரியவங்க கூட சகஜமாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது. நம்ம பேசுகிறத அவங்க மேலதிகளை போய் சொல்லிடுவாங்க. அதனால் நம்மளுடைய செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பணியோட உத்தியோகம் பண்ணால் உத்தியோகம் அந்த நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் செஞ்சுட்டு வரணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் கொஞ்சம் வருமான பிரச்சனையும் வரும். வருமான பிரச்சனைன்ற போது எப்படி சொல்லுவாங்க, அதை வாங்கி எதை போட்டேன், இதை வாங்கி எதை போட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ரொட்டேஷனாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. கடகராசிக்காரன் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், இந்த பணத்தை வாங்கி இப்படி போடுறது, ஒரு பணம் எதுக்காக ஒன்று வச்சுருப்பீங்க, அதை வேற ஒருக்கு செலவு பண்ணுவீங்க, திருப்பி என்ன பண்ணுவீங்க, இன்னொரு இடத்துல வாங்கி அந்த அந்த செலவு பண்ணதை நிவர்த்தி பண்ணுவீங்க. இது மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு கடன் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும், அந்த பணத்தை வேறு ஏதோ ஒரு பொருள் முக்கியமான அவசியமான பொருளாக இருக்கும், அது வாங்கிடுவீங்க. அப்புறம் திருப்பி கடன் வாங்கி அந்த கடன் அடைப்பீங்க. இது மாதிரி தான் ரொட்டேஷனாக உங்களுடைய வாழ்க்கை. இப்போ உள்ள காலகட்டத்தை தான் சொல்கிறேன், இது நிரந்தரம் இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த மாதிரி நடக்கும். அப்போது என்ன பண்ணணும், யோசனை பண்ணி பிளான் போட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. முன் யோசனை இருக்கணும், அதுதான் சொல்ல வரேன். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அது இல்லாமல் அதிகமாக அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த கடகராசிக்காரங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. புதுசாக ஒன்று தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஒரு பங்குதாரோடு சேர்ந்து கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாமே இப்போ தவிர்த்துடுங்க. அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாள் நல்லாயிருக்கு, டைம் நல்லாயிருக்கு. அதனால் இப்போ இருக்கிற செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு வாங்க. அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அகலக்கால் வைக்கக்கூடாது. இது இல்லாமல் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது அவங்களால ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்துக்கணும். என்னன்னா என்ன அப்படி தான் பேசணும். ஏதோ அவங்க ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதை செய்யலைன்னு ஒன்று கோச்சிட்டு அவங்க வேறு மாதிரி உங்கள் மேலே ஒரு பழியை தூக்கி போடுவாங்க, அபாண்டமாக போடுவாங்க. இதெல்லாம் இப்போலாம் நடக்குது. இப்போலாம் காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அது நீங்கள் உதவி கேட்டிருப்பாங்க, செய்யாமல் போயிருப்பீங்க, அது தெரியாது எல்லாருக்கும். நீங்கள் உங்களை தவறாக பேசுவாங்க. அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் என்கிட்ட தகாத வார்த்தை பேசினார், தகாத வழியில் நடக்க வந்தார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அது உங்களுக்கு கெட்ட பேர் தானே வரும். அந்த மாதிரிலாம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை தவிர்த்துக்கணும். இது இல்லாமல் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுங்கள். இந்த சீக்கிரத்தில் போயிடும். இந்த ஒரு 3 மாதம் 4 மாத காலகட்டங்கள் சீக்கிரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் பெரிய மனிதர் தொடர்புலாம் நல்ல அந்த நட்பு விட்டு போகாமல் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அவங்களோட ஒத்து போகணும், வேலை செய்கிறதுலையும் ஒத்து போகணும், எல்லோரோடையும் ஒத்து போகணும். இதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடகராசிக்காரங்க எல்லோரோடையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலனாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எல்லோருடனும் ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு உங்கள் ராசிக்கே உண்டான குணாதிசயங்கள். அப்போது பயணங்கள் போகும்போது வண்டி வாங்கின போதும் கவனம் தேவை. அப்போது கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது. ஒருத்தர் நம்ம விட்டு வேகமாக போகிறாங்கன்னா நம்ம அதை தாண்டி வேகமாக போகக்கூடாது.
போகிறவங்க போட்டோம், நம்ம பாட்டு நம்ம நிதானமாக போகணும்னு சொல்லிட்டு போகணும். நிதானமான வேகத்தில் போகணும், அக்கம் பக்கம் பார்த்து போகணும். வண்டி வாகனம் போகும்போது எந்த ஒரு கவனமும் அந்த சாலையிலே இருக்கணும். மற்றபடி வேறு எந்த கவனமும் வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வைக்கிற உணவெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரியாமை கோளாறு மாதிரி வரும். அப்போது அதுக்கு உண்டான ஜீரணமாகிற உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும், தகுந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும். இதெல்லாம் கடகராசிக்காரங்க பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக்கப் ஆகி கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி, அவசரப்படக்கூடாது. இப்போது ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு 2 வீலருக்கு, அது கார் வாங்கலாம்னு நினைப்பீங்க. அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. கண்டிப்பாக வாங்க தான் போகிறீங்க, ஆனால் அது தள்ளி போடுங்க. இப்போ வாங்கினீங்கன்னா கடன் ஏற்படும். இல்லைனா நீங்கள் அந்த வாங்கின வண்டி ஒரு செகண்ட்ஸில் கூட வாங்கிறதுக்கு அவசரப்பட்டு வாங்கிடுவீங்க. அது வந்து நிறைய செலவு கொடுக்கும். ஐயோ நம்ம புது வண்டி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இதனால் அந்த வீடு விஷயம் சரி, வாகன விஷயம் சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. உங்களுக்கு ஏப்ரல் மேலே நல்லா இருக்குது டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே செய்யலாம். கேட்டது கிடைக்கும், நினச்சி நடக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இந்த 2024 பொதுவாகவே கடகராசிக்காரர் நல்லது தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் குரு வக்ரநிதி பலனும் சரியாக இந்த டிசம்பர் 30 ஆரம்பித்து இந்த ஜனவரிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் தான் வரப்போகுது. அதனால் அதை பயன்படுத்தி நடந்துக்கணும். நல்லா கேட்டுங்க, கடன் வாங்கி கடன் கொடுக்குறதா தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இது இல்லாமல் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க, கோவிலுக்கு போகும்போது தான் தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிகாரத்துக்கு வந்து எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் தான தர்மம் பண்ணணும். அதுதான் பரிகாரம். சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போகும்போது போட்டுட்டு போகலாம் பிச்சைக்காரங்களுக்கு, அது விஷயம். அது வந்து பொதுவான விஷயம். பரிகாரம்னு சொல்லும்போது இப்போ பரிகாரத்தை சொல்கிறேன் இல்லையா, இந்த ராசிக்காரங்க தான தர்மம் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வெளியே வரும்போது அந்த அவங்களுக்கு போடணும். ஏழைகளுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் பரிகாரம். அப்போ அந்த பரிகாரம் கொடுத்துட்டு வரும்போது அதுக்கு நல்லா கேட்டுங்க, உணவு நீர் கொடுத்துட்டு வரலாம். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு பண உதவியும் செய்யலாம். உன்னால் முடிஞ்சவங்களுக்கு அதுக்கு மாதிரி செஞ்சுட்டு வரணும். இது இல்லாமல் அவங்க வந்து மனசு வருத்தப்படாமல் நடந்துக்கூடாது. இருந்தால் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். அது மாதிரி ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்க்குறீங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட கையில் காசு இருந்தால் நீங்கள் அதை பண்ணணும். இல்லைன்னா பேசாமல் வந்துடணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு 2 பேர் கொடுப்பீங்க, 2 பேர் கொடுக்காமல் வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ அவங்க 2 பேர் என்ன நினைப்பாங்க, அந்த 2 பேர் மட்டும் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சூட்சமான விஷயங்கள். இதெல்லாம் நல்லா அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரேன். எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்கிற பிச்சைக்காரங்க இருக்கும்போது எல்லாருக்கும் போடுற மாதிரி போட்டுருங்க. இல்லைன்னா பேசாமல் வந்துடுங்க. அதுதான் நல்ல விஷயம். அவங்க மனசில் ஆதங்கப்படுவாங்க, நம்மளுக்கு கொடுக்கலையே, அவங்களுக்கு மட்டும் கிடச்சிச்சேன்னு. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இதில் வந்து வீண் வந்து விலைக்கு வாங்குற மாதிரி கணக்கில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த கடகராசிக்காரங்க ஏற்ற இறக்கும்போது தான் கண்டிப்பாக இந்த வக்கரநிவத்தில் ஏற்படுப்பது உங்களுக்கு நல்லது கெட்டதும் கலந்து தான் வரும். அதனால் கவனமாக இருந்து நீங்கள் கடைப்பிடிச்சு வரணும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்தது. பெண் தெய்வத்திலே நல்லா கேட்டுங்க, குரு கடாட்சம் சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது வந்து காமாட்சியெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க குரு வழிபாடு, குரு குயர்ந்தவங்க, அவங்களுடைய காமாட்சியோட அந்த இவங்க இருப்பாங்க, 2 பக்கமும் வாராகி இருப்பாங்க, இந்த பக்கம் லக்ஷ்மி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான வழிபாடு. இதெல்லாம் பண்ணணும். 3 பேர் சேர்ந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. வாராகி, லக்ஷ்மி, காமாட்சி, இது மாதிரி தெய்வ வழிபாடெலாம் நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடகராசிக்கு ரொம்ப உகந்தன்னு சொல்ல வரேன். அதுதான். அப்போ நீங்கள் அது வழிபட்டு வரணும். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். ரொம்ப வயதான பெண்மணிகளுக்கு உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். சுமங்கலி பெண்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஏழை பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். அவங்க படிப்பு வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னாக்கா அந்த பெண்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதனால் இந்த வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போகுது. நல்லது தான் நடக்க போகுது. நீங்கள் இழந்ததை கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வர குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமோகமாக இருக்க போகுது. அதனால் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தியில் நான் சொன்ன பரிகாரங்கள் பலங்கள் எல்லாமே கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.